வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை 2000 ரூபாய் எப்பொழுது விவசாயிகளுடைய கணக்கில், வங்கி கணக்கில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் நலத்திட்டம் இந்த அட்டை இல்லாத விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதில் விவசாய அட்டைகள் என்பது வாடகைக்கான அட்டை விவசாயிகளின் டிஜிட்டல் மயமாகும். இதில் விவசாயிகளின் நிலம், பயிர், உரியம், கால்நடை வளர்ப்பு, குறுவருமானம் தொடர்பான பதிவு செய்யப்பட்டிருக்கும். அரசு நிறுவனங்கள் குறித்த தகவலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை வந்தாச்சு, இன்னும் சட்ட நேரத்தில் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதை எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது இன்னும் கிளாரிட்டியாக தெரியல. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்கள் வங்கி அக்கௌண்ட்டில் இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் இந்த பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அப்டேட். பிஎம் கிசான் திட்டத்தில் முக்கியமான மற்றும் பிரபலமான ஒரு திட்டமாக உள்ளது. இதுவரை இந்த தவணைகள் 22 தவணைகள் அளிக்கப்பட்ட போதிலும் 23வது தவணை குறித்து தகவலுக்காக விவசாயிகள் காத்திருந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு மொத்தம் 6ஆம் வகுப்பு வழங்கப்படுகிறது. ஸோ இது தலா 2000 பிடிச்சி 4 ஆண்டுக்கு 4 பார்த்திங்கன்னா ஸோ இது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பிஎம்கேஒய். ஸோ இதை மூலமாக பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய முக்கியமான நகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதை நீ பூர்த்தி செய்யணும். விரும்பினவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இதை நீங்கள் பதிவு செய்யணும். ப்ளஸ் பதிவு எடுக்க முடியாது. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே உள்ள விவசாயிகள் திட்டத்தின் கீழே பொறுத்தவரை பிஎம் கிசான் உடைய அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை விரைவில் வர இருக்குது. ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா இப்போ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது தாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானில் வந்திருக்க அந்த சில முக்கியமான அப்டேட்டுகள். ஸோ இந்த பிஎம் கிசானில் யாருக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்? ஸோ ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை. ஸோ இது உங்கள் சொந்த ஊராக இருந்துச்சுன்னா இருப்பிட சான்றிதழ், சொந்த ஊராக இல்லைன்னா பிடிஎஃப் உடைய. ஸோ ஒரு புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை இந்த மாதம் இறுதி இல்லை மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.